ரீட் பண்ணுங்க மாதாஜி டிரான்ஸ்லேஷன். அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவை இரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக. இப்ப அர்ஜுனன் ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போயிட்டான். எது கரெக்டானது? இப்போ செயலை துறக்கணுமா, இல்ல அந்த செயலை செய்யணுமா? துறவு சிறந்ததா, இல்ல நம்ம அந்த செயல்களை செய்யறது சிறந்ததா அப்படின்னு ஒரு ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போயிட்டான். இப்போ அர்ஜுனன் கேக்குறான் பகவான் கிட்ட, பகவானே எனக்கு தெளிவா ஆன்சரை சொல்லுங்க. நான் துறவு சிறந்ததா, இல்ல நான் செயலை செய்யணுமா? நீங்க சொல்றீங்க இந்த யோகத்தின் மூலமா இந்த செயலுடைய பற்றுதலை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா என்ன நிமிர்ந்து நின்று போர் புரி அர்ஜுனா அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு நான் செயலை செய்யணுமா, என்ன போர் புரியணுமா, இல்ல விட்டுட்டு நான் துறவு புரியணுமா? எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேக்குறாரு. எனக்கு தெளிவா சொல்லுங்க. எத் ஸ்ரேய ஏத்தையோர் ஏக்கம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க. தன்மே ப்ரூஹி சுன் நிச்சிதம். எனக்கு கட்டாயமா நிச்சயமா சொல்லுங்க. எது சிறந்தது, எது எனக்கு நீண்ட காலத்துக்கு நன்மை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். இப்போ நம்ம கிட்ட ஸ்ரேயா பிரேயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஸ்ரேயா அப்படின்றது என்னன்னா, நமக்கு லாங் டேர்ம்ல நமக்கு லாங் டேர்ம் கோல். அது நமக்கு நிலையான இன்பத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஸ்ரேயா அப்படின்றது. ஆனா பிரேயா அப்படின்றது ஷார்ட் டேர்ம் கோல். அது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இன்பத்தை தான் கொடுக்கும். அதாவது நம்ம நிறைய சம்பாதிக்கணும், ஒரு பெரிய பங்களாவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல் டிசைர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாமே பிரேயா, சின்ன சின்ன விஷயங்கள். அதெல்லாம் நமக்கு கொஞ்ச காலத்துல அந்த இதை அடைஞ்சிடலாம். அது கொடுக்கக்கூடிய இன்பம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த புது வீட்டுக்கு போன உடனே ஒரு ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், புது வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது பழகி போக போக, அது பழைய வீடு ஆனதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு புது ட்ரெஸ் போடுறோம்னா, அந்த புது ட்ரெஸ் போடும்போது நமக்கு அந்த பேரின்பம் கிடைக்கும். நமக்கு இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய முறை நம்மளையும் நிறைய போட்டோ எடுத்துப்போம், செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு ஷார்ட்டா நமக்கு அந்த ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ். இதெல்லாம் பிரேயா அப்படின்னு அழைக்கப்படுது. ஸ்ரேயா அப்படின்றது என்னன்னா லாங் டேர்ம் கோல். அது கிடைக்கிறதுக்கு, அந்த இன்பம் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா அதனால அடையக்கூடிய இன்பம் பேரின்பமா இருக்கும். அது எப்பயும் நிலைத்திருக்கும். அப்பேற்பட்ட பேரின்பம் அடையக்கூடிய இது எந்த வழி அப்படின்றது எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் துறவு புகழணுமா, அப்படி இல்லைன்னா நான் போர் புரியணுமா அப்படின்றத எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாச கர்ம யோகச்ச சந்நியாச கர்ம யோகச்ச நிஸ்ரேயச கரா உபௌ நிஸ்ரேயசகரா உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோகோ விசிஷ்யதே. கர்ம யோகோ விசிஷ்யதே. வேற யாராவது டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்ணுங்க மாதாஜி. சொல்லுங்க ரீட். புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள் பதிலுரைத்தார். செயலை துறத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். பகவான் சொல்றார், சிறந்ததுதான், பக்தியும் சிறந்ததுதான். ஆனா துறவு அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். துறக்கிறது அப்படின்றது ரொம்ப எளிமையானது கிடையாது. நம்ம வெளிப்புறத்துல பாக்குறதுக்கு துறவுன்றது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். அர்ஜுனனும் அதுதான் கேக்குறான். கிருஷ்ணா, துறவுன்றது ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானது. நம்ம துறவு மேற்கொள்றதன் மூலமா நம்மளுடைய புத்தி தூய்மை அடையுது, நம்மளுடைய மனம் தூய்மை அடையுது. நம்ம நிம்மதியா எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம காட்டுல உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு எந்த ஒரு கர்ம வினையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
நம்ம வந்து கர்ம வினையை தான் செஞ்சோம், வர்ணாசிரம தர்மத்தையே கடைபிடிக்கிறோம். இப்போ அந்த வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறதுல தெரிஞ்சோ தெரியாமலையோ சின்ன சின்ன பாவங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ அந்த வர்ணாசிரம கடமைகளை செஞ்சு பாவங்களை செஞ்சு மறுபடியும் பிறப்பு இறப்பு சுழலுக்குள்ள மாற்றுறதுக்கு பதிலா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பேசாம காட்டுக்கு போய் துறவு புகுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் முக்தி அடையலாம் இல்லையா? நான் எந்தவித கர்ம வினையும் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அப்ப பகவான் சொல்றார், அர்ஜுனா அது வந்து பாக்குறதுக்கு எளிமையா இருக்கும். வெளிப்புறத்துல நம்ம துறந்துடலாம், எல்லாத்தையும் துறந்துட்டு காட்டுக்கு போயிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்போ அந்த அட்டாச்மெண்டோட நம்ம வெளிப்புறத்துல துறவி இருக்கிறதால ஒரு பலனும் கிடையாது. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து அந்த டிட்டாச்மெண்ட்ன்றது உள்ளுக்குள்ள இருந்து இருக்கணும். வெளிப்புறத்துல நம்ம துறவு இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு உள்ள எல்லாவித ஆசைகளையும் வச்சு அதை அடக்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆசைகளே நம்மளை வந்து மறுபடியும் மறுபடியும் செயல்களை செய்ய தூண்டும். இப்போ நீங்க விஸ்வாமித்திரரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஆஹ் துறவு புகுந்தார். ஏன் துறவு புகுந்தார்? அவர் அவர் அரசரா இருந்தார். ஒரு பெரிய இதை ஈட்டணும், அவர் வந்து பெரிய ஒரு குருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். அதனால வந்து ஆர்டிபிஷியலா அவர் எல்லாத்தையும், ஒரு அரசரா இருந்தவர் எல்லாத்தையும் துறந்துட்டு சந்நியாசம் புகுந்தார். ஆனா அவர் நிறைய இடங்கள்ல தோற்று போனார். மேனகா வந்து அவங்களுடைய இதை டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த மேனகையோட அழகுல மயங்கி சாகுந்தலை அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்தது. அதே மாதிரி திருசங்கு அப்படின்ற மன்னருக்காக ஒரு ஸ்வர்க்கத்தை தனியா உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய பலத்தை இறந்தார். இப்போ நிறைய டெஸ்ட் வரும்போது அந்த டெஸ்ட்ல எல்லாம் எளிமையா இழந்துட்டார், அவருடைய தவ பலத்தை வந்து இழந்துட்டார். ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள அந்த ப்ரைடு அட்டாச்மெண்ட், அந்த அரசருக்கே உரிய அந்த பொறாமைய, நான் தான் பெரியவன், அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருந்ததால அவரால வந்து அந்த யோகத்துல முழுமையா பூர்த்தி அடைய முடியல. ஆனா விஸ்வாமித்திரர் வந்து எப்போ ராமரோட தொடர்பு வச்சுக்கிட்டு ராமருடைய பக்தனா மாறினாரோ அப்பதான் அவருக்கு வந்து உண்மையான துறவு வந்தது. அவரால வந்து அந்த பக்தியில சிறந்து விளங்க முடிஞ்சது. அப்போ பகவான் சொல்றார், வெளிப்புறத்துல பாக்குறதுக்கு துறவு வந்து சிறந்ததா இருக்கலாம். துறவும் வந்து நமக்கு முக்தி பாதைக்கு அழைச்சிட்டு போவோம். ஆனா பக்தி தான் எளிமையானது. அந்த பக்தி வந்து நம்மள எளிமையா வந்து முக்தி பாதைக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சந்நியாசஸ்து மகாபாஹோ சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கம் ஆப்தும் அயோகதஹ துக்கம் ஆப்தும் அயோகதஹ யோகயுக்தோ முனி பிரம்ம யோகயுக்தோ योगयुक्तो முனிர்பிரம்ம मुनिर्ब्रह्म ந சிரோ நதி கச்சதி. ந न चिरो சிரேணாதி गच्छति. டிரான்ஸ்லேஷன் ஏதாவது ரீட் பண்றீங்க? இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள சிந்தனையுடைய மனிதன் தாமதமின்றி பரம்பொருளை அடைய முடியும். பக்தி சேவையில ஈடுபடாம நம்மளால எந்த செயல்களையும் வந்து துறந்து நம்ம துறவரம் போறது அப்படின்றது ஒருத்தனை மகிழ்விக்காது. ஆனா பக்தி தொண்டுல ஈடுபடும் போது எல்லாவித இன்பத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும். அதே சமயம் பகவானையும் நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொல்ற. எப்படி நம்ம பக்தி சேவையில ஈடுபடும் போது நம்ம செயல்களை வந்து பகவானுக்காக செய்ய ஆரம்பிக்கிறோம். இல்ல பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகால நம்ம வந்து எல்லா செயல்களையும் நம்மளுடைய புலன்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் பண்றோம். ஆனா பக்தி யோகால பாத்தீங்கன்னா பகவான சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம செயல்களை செய்யறோம். பகவான் வந்து இங்க அர்ஜுனன் கிட்ட சொல்றார், உனக்கு வந்து கர்மயோகம் தான் சிறந்தது அர்ஜுனா, சந்நியாசம் வந்து சிறந்தது கிடையாது. சந்நியாசம் உனக்கு வந்து லிபரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஆனா வந்து அது உனக்கு சிறந்தது கிடையாது. ஏன்னா நீ சத்திரியன், உன்னுடைய கடமையாற்றணும் அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த பக்தி யோகா இத வந்து பகவானுக்காக இவர் அர்ஜுனன் இந்த கடமையை செய்யறார் அப்படின்னு சொன்னா அதுதான் பக்தி யோகாவா மாறுது. பக்தி யோகத்துல பகவானுக்காக நம்ம கடமைகளை செய்யறோம், பகவானை மகிழ்விக்கணும் அப்படின்றதுக்காக கடமைகளை செய்யறோம். மற்ற யோகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், ஆனா பக்தி யோகால அட்டாச்மெண்ட் இருக்காது. நிஷ்காம கர்மயோகால கூட பாத்தீங்கன்னா அந்த நிஷ்காம கர்மயோகானா என்ன நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? நிஷ்காம கர்மயோகானா நம்ம செயல்களை செய்வோம், ஆனா அந்த செயலுடைய
பலன்ல நம்மளுக்கு பற்றுதல் இருக்காது. அதுதான் நிஷ்காம கர்மயோகா. ஆனா அந்த நிஷ்காம கர்மயோகால அந்த கர்மத்தின் மேல நமக்கு பற்றுதல் இருக்கும். எனக்கு வந்து இந்த வேலையை பண்ணா எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து டாக்டரா இருக்கதான் பிடிச்சிருக்கு, இப்போ டாக்டர் தொழில தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த செயல் மேல அந்த பற்றுதல் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிசல்ட்ல நம்மளுக்கு பற்றுதல் இருக்காது. அந்த ரிசல்ட்டை பகவானுக்கு கொடுத்துருவேன். எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன், ஆனா அது வர்ற ரிசல்ட்டை பகவானுக்கு நான் ஒப்படைச்சிருவேன். அதுதான் வந்து நிஷ்காம கர்ம யோகா. பக்தி யோகா அப்படின்றதுல பாத்தீங்கன்னா கர்மத்தின் மேலயும் அட்டாச்மெண்ட் இருக்காது, அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் மேலயும் அட்டாச்மெண்ட் இருக்காது. பகவான் வந்து ஆசைப்படுறாருன்னா நான் அந்த செயலை செய்யறேன். இப்போ பகவான் வந்து போர் புரின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பகவானுக்காக நான் போர் புரியறேன். எனக்கு போர் புரிய விருப்பம் இல்லை, ஆனா பகவானுக்காக நான் போர் புரியறேன். அந்த ரிசல்ட் வந்து நம்ம வெற்றியோ தோல்வியோ அது பகவானையே சாரட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் வந்து பக்தி யோகா. அந்த பக்தி யோகா தான் உன்னதமான நமக்கு உண்மையான இன்பத்தை வந்து கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிட்ட சொல்றார். இப்போ அர்ஜுனன் வந்து கேக்குறார், இப்போ சந்நியாச கர்மா அதுவும் கர்மால சந்நியாசம் எடுக்கிறது ஒண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது சந்நியாச கர்மா அப்படின்னா கர்மத்துல சந்நியாசம் அப்படின்றது என்னன்னா ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்குது. நம்ம சந்நியாசத்துல கர்மா அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா கர்ம வினையுமே துறந்துட்டு வெறும் சந்நியாசியா இருக்கிறது வந்து சந்நியாச கர்மா. அதே கர்மத்துல சந்நியாசம் அப்படின்றது நம்ம செயல்களை செய்வோம், ஆனா செயல்கள்ல பற்றுதல் இல்லாம செய்வோம். அதுதான் வந்து கர்மத்துல நம்ம செய்யக்கூடிய சந்நியாசம் அப்படின்றது. இப்போ பகவான் அதை தான் வந்து என்கரேஜ் பண்றாரு அர்ஜுனன் கிட்ட. பிரம்மண்யதாய கர்மாணி பிரம்மண்யதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன லிப்யதே ந ச ஆப்யேன பாபேன பத்ம பத்ரம் இவாம்பச. பத்மபத்ரம் இவாம்பசா. டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்க? பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரால் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல பாவ விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை. நம்ம பகவானுக்காக ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல வந்து பாவ செயல் வந்தாலும் சரி, அது புண்ணிய செயல் வந்தாலும் சரி, அது வந்து பகவானையே போய் சேர்ந்துடும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல பாத்தீங்கன்னா கர்மா, அகர்மா, விகர்மா அப்படின்னு சொல்லி 3 வித கர்ம வினைகள் இருக்குது. இந்த கர்மா அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ், வேதங்கள்ல பரிந்துரைக்கப்பட்ட செயல்கள். அதை செய்யறதுனால நமக்கு வந்து புண்ணிய வினைகள் நமக்கு சேருது. இப்போ புண்ணிய வினைகளால நம்ம ஸ்வர்க்கத்தை அடையக்கூடிய தன்மை கிடைக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த பிறவி நம்ம ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்கக்கூடிய தன்மை, ஒரு பிராமண குடும்பத்துல பிறக்கக்கூடிய தன்மை, அந்த மாதிரி நமக்கு தகுதிகள் பெரிய ஃபேமஸா அடுத்த ஜென்மத்துல ஒரு பெரிய ஆக்டராவோ பெரிய பணக்காரராவோ ஆறதுக்கான இதெல்லாமும் நம்ம இந்த கர்ம வினையை கரெக்டா செய்யறதால வருது. அகர்மா அதெல்லாம் கர்மா, அது பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ், நமக்கு வேதங்கள் பரிந்துரைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கர்மா அப்படின்றது. அக்கர்மா அப்படின்றது என்னன்னா செய்யக்கூடாத செயல்கள், பாவ செயல்கள். நமக்கு வந்து அந்த செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்துல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். வேதத்துல பிரிஸ்கிரைப் பண்ணாத செயல்கள், இதை செஞ்சா நமக்கு பாவ விளைவுகள் வரும், அதனால நரகத்துல இல்லைன்னா அனிமல் கிங்டத்துல ஒரு விலங்கினங்கள்ல ஒரு உடலை வந்து நம்ம அடைவோம். அதெல்லாம் வந்து அகர்மா செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள் அகர்மா. விகர்மா அப்படின்றது பாத்தீங்கன்னா பற்றுதல் இல்லாம பகவானுக்காக செய்யக்கூடிய செயல்கள் விகர்மா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த விகர்மா செயல்களை நம்ம செய்யறதால, பகவானுக்காக செய்யறதால அது எந்தவித பலனை கொடுத்தாலும் அது பகவானை போய் சேர்ந்தது. எப்படி தாமரை இலையில தண்ணீர் வந்து ஒட்டாம இருக்குதோ அது மாதிரி நம்ம செயல்களை செஞ்சாலும் அந்த செயல்களுடைய பலன்கள்ல நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாம இருக்குது. அதுதான் நம்ம பகவானுக்காக செய்யக்கூடிய இந்த விகர்மால இருக்கக்கூடிய ஒரு பெரும் சிறப்பு. இந்த விகர்மாவை நம்ம செய்யும் போது நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சுழலுக்குள்ள மாட்ட மாட்டோம். பாவம் புண்ணியம் அப்படின்ற ரெண்டுமே நமக்கு சேரவே சேராது.
யுக்த கர்ம ஃபலம் த்யக்த்வா யுக்த கர்ம பலம் பலம் தத்வா சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகீம். சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகீம். அயுக்த காமகாரேன அயுக்த காமகாரேன ஃபலே சக்தோ நிபத்யதே. ஃபலே சக்தோ நிபத்யதே. டிரான்ஸ்லேஷன் யாராவது ரீட் பண்றீங்க? பக்தியில் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா செயல்களின் பலனையும் எனக்கே அர்ப்பணிப்பதால் பூரண அமைதியை அடைகிறான். ஆனால் தெய்வத்துடன் இணையாதவனோ தனது முயற்சியின் பலனை அனுபவிக்கும் பேராசையால் பந்தப்படுகிறான். தேங்க்யூ மதாஜி. ஸோ பக்தியில வந்து பக்தியோட நம்ம செயல்களை செய்யும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. பகவானுக்காக செய்யறோம், இந்த ரிசல்ட்ல வந்து பெரிய இது இருக்காது, ஈடுபாடு இருக்காது. அதனால அந்த ஆசை இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயல்களால நமக்கு உள்ளுக்குள்ள அந்த பதட்டமும் பயமும் இருக்காது. ஏன்னா எனக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ அது பகவான் மேல நான் பகவானுடைய தலையில போட்டாச்சு. நான் வந்து என் கடமையை செஞ்சுட்டேன், பகவானுடைய திருப்திக்காக என் கடமையை செஞ்சுட்டேன். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மனநிலை மனப்பக்குவம் வந்து வந்துடுறதால அந்த பக்தனுக்குள்ள அந்த மன அமைதி மன நிம்மதி அப்படின்றது கிடைக்குது. ஆனா அந்த ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் நான் வந்து அச்சீவ் பண்ணணும், நான் பண்றேன் அப்படின்னு ஆணவம் அகங்காரத்துல என்னோட இதை வந்து வெளிக்காட்டணும், என் திறமையை வெளிக்காட்டணும், எல்லாத்தையும் நான் வந்து என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும், இந்த உலகத்துக்கு நான் தலைவனாகணும் அப்படின்னு நான் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டு செய்யறாங்க இல்லையா, அவங்களுடைய மனசு பேராசையால அந்த துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் மேலையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற பேராசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. சாட்டிஸ்ஃபை ஆகுறது கிடையாது. ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா உடனே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு ஐயோ நம்ம நினைச்சது நடக்கலையே, நம்ம வந்து வின் பண்ணலையே, நம்ம வந்து முதலா வரலையே அப்படின்னு ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் கடைசியில சிலர் வந்து சூசைடே பண்ற அளவு வந்து மாறிடுறாங்க. இப்போ அவங்கள வந்து அந்த பலன்ல பற்றுதலோட செய்யக்கூடியவர்களை துன்பத்துக்குள்ள இது வந்து ஆளாக்குது, மறுபடியும் துன்பத்துக்குள்ள ஆளாக்குது. ஆனா பக்தியில செய்யக்கூடியவர்கள் பக்தர்கள் மன நிம்மதியோட வாழ்றாங்க. ஏன்னா அந்த பலன்கள்ல பற்றுதல் இல்லாததால. ஏஹி சம்பர்ஷ ஜாபோகா ஏஹி சம்பர்ஷ ஜாபோஹா துக்கயோனய ஏவதே துக்கயோனயேவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ நதேஷு ரமதே புதஹ. டிரான்ஸ்லேஷன் யாராவது ரீட் பண்ணுங்க. ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகைய இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவதில்லை. இந்த உலகம் பாத்தீங்கன்னா இரட்டைகளால நிரம்பி இருக்குது. இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை தன்மையால நிரம்பி இருக்குது. சில சமயங்கள் வந்து நமக்கு இன்பம் வரும். இன்பம் வரும்போது அதை நம்ம வந்து அப்படியே ஒரு இதா பெருசா எடுத்து கொண்டாடுவோம், உச்சிக்கு போயிடுவோம், நம்ம அந்த இன்பத்தோட உச்சிக்கு போயிடுவோம். அதே சில சமயம் துன்பம் வரும்போது அப்படியே கீழே அப்படியே விழுந்துருவோம், அப்படியே டவுன் ஆகி என்னடா வாழ்க்கை, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஆனா வந்து எப்பயும் நம்ம உடனே கண்டினியூஸா இன்பமாவும் இருக்க மாட்டோம், கண்டினியூஸாவும் துன்பமாவும் அடைய மாட்டோம். மாறி மாறி வரும். இன்பமும் துன்பமும் எப்படி குளிர்காலமும் மழைக்காலமும் வந்து மாறி மாறி வருதோ, வெயில் காலமும் மழைக்காலமும் மாறி மாறி வருதோ, அது மாதிரி இன்பங்களும் துன்பங்களும் ஒருத்தனுடைய வாழ்க்கையில மாறி மாறி வருது. ஆனா
அறிவுடையவன் வந்து இந்த இரட்டைத்தன்மையால பாதிக்கப்படுறது கிடையாது. அவன் வந்து இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அதை சமநிலையில எடுத்து போகக்கூடிய தன்மை அந்த புத்தியுள்ள மனிதனுக்கு வந்து வருது. புத்தி இல்லாத மனிதன் தான் வந்து இன்பம் வந்த உடனே அப்படியே ஒரே அடியா குதிக்கிறதும், துன்பம் வந்தா ஒரே அடியா டிப்ரெஷன் ஆகி எல்லாமே இழந்துட்டு தான் நடக்கிறதும் இதெல்லாமும் அதுக்கு காரணம். அதே நம்ம சமநிலையில ரெண்டு விஷயத்தையும் எடுத்துட்டு போகணும் அர்ஜுனா. இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில பார்க்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொல்ற. உலக அமைதிக்கான சூத்திரம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் போக்தாரம் போத்தாரம் யக்ஞ யஜ்ஞதபசாம் தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சர்வலோக மகேஸ்வரம் மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் சுஹ்ருதம் சுக்ருதம் சர்வபூதானாம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ரிச்சதி. ஞாத்வா ஞாத்வா மாம் மாம் சாந்திம் சாந்திருச்சதி. ரிச்சதி. டிரான்ஸ்லேஷன் யாராவது ரீட் பண்றீங்களா? ரீட் பண்ணாதவங்க யாராவது ரீட் பண்ணுங்க மாதாஜி. நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துவன் என்றும் எல்லா உயிர்வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான். பகவானேவும் வந்து இந்த லோகத்தை படைச்சவர். அவருதான் வந்து இந்த லோகத்துடைய அனுபவிப்பாளர். எல்லாருமே அவருதான் வந்து புருஷர். நம்ம எல்லாருமே பிரகிருதி. பகவான் வந்து படைச்ச உலகம். அவர் வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கார். எப்போ நம்ம வந்து இதை உணர்றோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம லோகத்துல வந்து அமைதி நிலவும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே காமனான தந்தை இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பிரதர்ஹுட் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லாருமே சகோதரத்துவத்தை நம்ம உலகத்துல பரப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? பெரிய பெரிய தலைவர்கள். அது எப்படி நடக்கும்? ஆர்டிபிஷியலா நடக்காது. நம்ம எல்லாரும் வந்து அண்ணன் தம்பி அப்படின்றது எப்படி உணர்வோம்? ஒரே ஒரு அப்பாவோட பசங்க நம்ம அப்படின்றத உணரும் போதுதான் நம்ம அண்ணன் தம்பி அந்த சகோதரத்துவம் அப்படின்றது வரும். கடவுள் ஒருத்தர் தான். கடவுள் உருவாக்குன லோகம் இது. கடவுளுடைய சொத்து இது. நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைகள். அவர் வந்து இதை நம்ம அனுபவிக்கிறதுக்காக நம்மளுக்கு அனுமதி அளிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ உணர்றோமோ அப்போ இந்த லோகத்துல வந்து சண்டை சச்சரவு எதுவும் வராது. ஆனா இந்த லோகத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நான் தான் வந்து தலைவனா வரணும், நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினைக்கிறாங்க. ஆமா, நிறைய தலைவர்களை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அவங்க எல்லாம் வந்து இந்த ஊர்ல உலகத்துல வந்து இந்த போர் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இது என்னோட நாடு, இது என்னோட எல்லை, என்னோட நாட்டு மக்கள், நான் என்னுடைய நிலம், என்னுடையது, நான் 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 என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தான் லீடர் ஆகணும், தான் புருஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதால தான் அவங்க வந்து ஆர்டிபிஷியலா தலைவன் ஆகணும்னு நினைக்கிறதாலதான் இந்த போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு எல்லாமே இந்த லோகத்துல நடக்குது. அதேவும் பகவான் தான் இந்த லோகத்துக்கு வந்து உரிமையாளர். பகவானுடைய லோகம் இது. பகவானுடைய நாடு. அவர் படைச்ச இடம் இது. இந்த லேண்ட் அவர் படைச்சது. அவர் இன்னைக்கு என்னுடைய லேண்டா இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தவருடைய லேண்ட் ஆகும், அதுக்கடுத்து இன்னொரு நாள் இன்னொருத்தவருடைய லேண்ட் ஆகும். அது வந்து நிரந்தரமா என்கிட்டயே இருக்கக்கூடியது கிடையாது. ஆனா அது எப்பயுமே பகவானுடைய ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம யாரு உணர்றாங்களோ அப்போ இந்த உலகத்துல ஆட்டோமேட்டிக்கா எல்லை பிரச்சனையோ இல்ல எந்த போர் பிரச்சனை எதுவும் வராது. சகோதரத்துவம் அப்படின்றது நடக்கும். இந்த உலகம் வந்து அமைதியா இருக்கும். துன்ப துயரங்கள்ல இருந்து எல்லாரும் விடுதலை அடைஞ்சு வாழலாம் அப்படின்றத பகவான் வந்து சொல்லியிருக்காரு. ஈஷோபனிஷத்துல சொல்லப்பட்டு இருக்குது, இந்த உலகம் எல்லாமேவும் பகவானுடைய சொத்து. பகவான் வந்து எல்லாருக்கும் ஒரு கோட்டா கொடுத்திருக்கார். அவங்களுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி ஒரு கோட்டா கொடுத்திருக்கார். அந்த கோட்டாவை நம்ம அனுபவிக்கணும். நம்ம அதை விட்டுட்டு நான் வந்து மத்தவங்களுடைய கோட்டாவை நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போதுதான் இங்க வந்து அந்த சண்டை சச்சரவு அப்படின்றது நிகழ்றது அப்படின்றது ஈஷோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம், வால்யூம் ஃபுல்லா கேட்கவே இல்ல. வால்யூம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குங்களா? ஃபுல் வால்யூம்ல தான் இருக்குங்க மாதாஜி. எல்லாருக்குமே வாய்ஸ் கேட்கலையாங்க? எங்களுக்கெல்லாம் கேக்குது, கிளியரா இருக்கு, சத்தமா தான் கிளியரா இருக்கு. இருக்கு. ஓ
சரி, ஓகே. அப்ப நான் செக் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹெட்செட் தான் இல்ல பாத்தீங்கன்னா பிராமணர்கள் மனைவி விசஸ் அவர்களுடைய மனைவிகள். கிருஷ்ணருடைய லீலையில பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து காட்டுக்கு எல்லா பசங்களோடையும் போயிருப்பாங்க, கோபாலர்களோட சேர்ந்து மாடு மேய்க்கிறதுக்காக போறார். அங்க எல்லா கோபாலர்களுக்கு ஒரே பசி. கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாங்க, கிருஷ்ணா ரொம்ப பசிக்குது கிருஷ்ணா, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றார். இப்போ கிருஷ்ணர் சொல்றார், நீங்க போங்க, பக்கத்துல கிராமத்துல பிராமணர்கள் வந்து யாகம் வளர்க்கறதுக்காக நிறைய உணவுப் பொருட்களை வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க போய் கிருஷ்ணருக்கு வந்து பசிக்குதான், நீங்க கொஞ்சம் உணவு கொடுக்க முடியுமான்னு கேளுங்க, கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அந்த கோபாலர்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ போய் அந்த கோபாலர்கள் அந்த பிராமணர்கள் கிட்ட கேக்குறாங்க, யாகங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய உணவுப் பொருட்களை வச்சிருக்காங்க. இப்போ போய் இந்த பசங்க போய் சொல்றாங்க, கிருஷ்ணனுக்கு பசி எடுக்குது, கொஞ்சம் உணவுப் பொருட்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிராமணர்கள் எதுவுமே வந்து பேசாம முகத்தை திருப்பிக்கிட்டு, இது என்ன யாகத்துல வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதை இந்த பசங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாம அவங்க பேசாம மறுபடியும் யாகத்துல ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த பசங்க எல்லாம் கோபாலர்கள் ரொம்ப சோகமா கிருஷ்ணர் கிட்ட வந்து, கிருஷ்ணா நீ சொன்ன ஏதோவும் நீ உன் பேரை சொன்ன உடனே அவங்க உணவுப் பொருட்களை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி, ஆனா பாரு நாங்க போய் கேட்ட உடனே அவங்க முகத்தை தான் திருப்பிக்கிட்டாங்க, ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை, அவங்க பேசாம அவங்களோட யாகத்தை செய்யறதுல மும்புறமா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றார். இப்ப கிருஷ்ணர் சொல்றார், சரி இப்ப நீங்க போய் அந்த பிராமணர்களுடைய மனைவி கிட்ட போய் கேளுங்க, கிருஷ்ணருக்கு பசியா இருக்குது, கொஞ்சம் உணவுப் பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமண பத்தினிகள் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த கோபாலர்கள் எல்லாவும் சரி கண்டிப்பா கிடைக்குமா, இப்பயாவது எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்னு சொல்லவும், நீ கண்டிப்பா கிடைக்கும் போங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கோபாலர்கள் போய் பிராமண பத்தினிகள் கிட்ட சொல்றாங்க, கிருஷ்ணனுக்கு பசியா இருக்குதான், கொஞ்சம் உணவு கிடைக்குமா அப்படின்னு சொன்ன உடனேவும் இந்த பிராமண பத்தினிகள் அந்த யாகத்துக்காக சமைச்சு வச்ச எல்லா உணவுப் பொருளையும் தூக்கிக்கிட்டு காட்டுக்கு அவங்க ஓடி வந்துடுறாங்க. இடத்த விட்டுட்டு அவங்களே டைரக்டா ஓடி வந்துடுறாங்க. கிருஷ்ணருடைய பாதத்துல அந்த உணவுப் பொருட்களை வச்சுட்டு, கிருஷ்ணா இந்த உணவோட சேர்த்து எங்களையும் நீ வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா இந்த பிராமண பத்தினிகள் கிருஷ்ணனை பத்தி கேட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவர்தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. அங்க வந்து பால் விற்கிறதுக்கு, தயிர் மோர் விற்கிறதுக்கு இந்த கோபியர்கள் எல்லாம் பக்கத்து கிராமத்துக்கு போவாங்க. அப்போ வந்து கிருஷ்ணரை பத்தி இவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சொல்லுவாங்க. கிருஷ்ணா இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா, கிருஷ்ணா இன்னைக்கு இந்த குறும்பு பண்ணா, அந்த குறும்பு பண்ணா, யசோதாமா கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபியர்கள் எல்லாரும் அந்த பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த பிராமண பத்தினிகள் கிட்ட கிருஷ்ணரை பத்தி நிறைய சொல்லுவாங்க. அது கிருஷ்ணருடைய கதைகளை கேட்டு 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 கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட், அவங்க நேர்ல கிருஷ்ணரை பார்த்தது இல்ல, ஆனா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. அவர் மேல வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க இந்த பிராமண பத்தினிகள். ஆனா இந்த பிராமணர்கள் பகவானை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க கிடையாது. அவங்க வெறும் அந்த வேதங்களை, சாஸ்திரங்களை, அந்த யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்றத அதுல மட்டும்தான் மூலமா வச்சிருந்தாங்களே தவிர்த்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவர் இல்லை. பகவானே வந்து உணவு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு, அவருக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனம் வரல. ஏன்னா அவங்க அறியாமையினால அவர் வந்து அவங்க தெரிஞ்சுக்கல கிருஷ்ணர் வந்து மூல முதற் கடவுள், அவருக்கு தான் நம்ம வந்து அர்ப்பணம் பண்றோம். இறுதியா வந்து யாகத்துடைய உண்மையான அனுபவிப்பாளர் பகவான் கிருஷ்ணர் தான். ஏன்னா தேவர்கள் வழியா நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு தான் அர்ப்பணம் பண்றோம். நம்ம சொன்னோம் இல்லையா, சர்வம் கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு தான் யாகத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சர்வமும் கிருஷ்ணார்ப்பண மஸ்து தான், அந்த கிருஷ்ணரே வந்து கேட்கிறார், டைரக்டா அவருக்கு கொடுக்காம அந்த யாகத்துல போட்டுதான் நம்ம பகவானை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த பிராமணர்கள். அவங்க வெறும் அந்த புத்தக புழுவா வெறும் வேத ஞானத்தை மட்டும்தான் வச்சிருந்தாங்க தவிர்த்து பகவான் மீது அன்போ இல்ல பகவானை பத்தியோ முழுசா தெரிஞ்சுக்க கிடையாது. ஆனா பிராமண பத்தினிகள் அவங்க வேதங்களை படிக்கல அப்படின்னு சொன்னாலும் கிருஷ்ணருடைய கதைகளை கேட்டு கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட் ஏற்படுத்திக்கிட்டதால உடனே கிருஷ்ணர் வந்து பசி அப்படின்னு சொன்ன உடனே அந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு ஓடுனாங்க. இப்போ இவங்க 2 பேர்ல யாரு சிறந்த பக்தர்கள்? இந்த பிராமண பத்தினிகள் தான். இங்க வேத ஞானம் இல்லைனாலும் இந்த பிராமணர்களை விட உயர்ந்தவர்களா இந்த பிராமண பத்தினிகள் மாறினாங்க. திரும்ப இவங்க வீட்டுக்கு போகும்போது கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இல்ல நீங்க உங்க கடமையை செய்யணும், நீங்க வந்து திரும்ப உங்க வீட்டுக்கு போங்க, உங்க உணவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பிராமண பத்தினிகளை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ இந்த பிராமணர்கள் கிட்ட இந்த பிராமண பத்தினிகள் சொல்லும்போது அவங்க வெக்கி தலை குனிகிறாங்க. ஐயோ, நம்ம இப்பேற்பட்ட ஒரு முட்டாளா இருந்துட்டோமே, பகவானே வந்து உணவு பொருள் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கி தலை குனிகிறாங்க இந்த பிராமணர்கள். ஹரிர்ஏவ சமாரத்ய ஹரிர்ஏவ சமாராத்ய சர்வதேவே சுரேஸ்வரः सर्वदेवेश्वरः हरिनाम महामन्त्रैर् ஹரி நாம மகாமந்திரைர் नश्यत् पापपिशाचः நஸ்யத் பாப பிசாசகம். டிரான்ஸ்லேஷன் ஏதாவது ரீட் பண்றீங்களா? பகவான் ஸ்ரீ ஹரியை வணங்கி மகாமந்திரம் என்ற புண்ணிய நாமத்தை ஜபிப்பவரின் அனைத்து கொடிய பாவங்களும் நீங்கும். இந்த பகவானுடைய நாமம் நம்ம அதை ஒன்னே ஒண்ணு சொன்னா போதும், நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே தொலைஞ்சு போய் நம்மளுடைய எல்லா பாவங்களும் தொலைஞ்சு போய் இன்பத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஹரி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்மளுடைய பாவங்களை திருடுபவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த ஹரிய நம்ம வணங்கி நம்ம பகவானுடைய அந்த கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம சொல்றதின் மூலமா அனைத்து வித பாவங்கள்ல இருந்து விடுதலை அடைய முடியும். நமக்கு வந்து பாவ கர்மங்கள் புண்ணிய கர்மங்கள் ரெண்டு இருக்கு இல்லையா? நம்ம புண்ணியம் பண்ணா பாவ கர்மங்களை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. நம்ம புண்ணியம் பண்ணோம்னா புண்ணியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பாவம் பண்ணோம்னா பாவம் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்பன்சேட் பண்ணிக்காது. ஆனா நம்ம பக்திய பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் வந்து நம்ம பாவ புண்ணிய கர்மங்களை வந்து அழிக்கக்கூடியது. நம்ம பாவ கர்மங்கள் பாத்தீங்கன்னா 4 விதத்துல இருக்குது. ஒண்ணு விதையா இருக்குது, இன்னொன்னு வளர்ந்து செடியா மாறிக்கிட்டு இருக்கு, இன்னொன்னு நல்ல பெரிய மரமா வளர்ந்து காயா இருக்குது. சில கர்ம வினைகள் அந்த காய் பழுத்து பழமா மாறிடுது. அப்போ அந்த பழுத்து பழமா மாறி இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 4 விதத்துல விதையா, செடியா, மரமா, அதுக்கடுத்து கனியா, இந்த மாதிரி 4 விதத்துல நம்மளுடைய கர்ம வினைகள் இருக்கு. அந்த அத்தனை கர்ம வினையுமேவும் இந்த பகவானுடைய ஹரியுடைய நாமம், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சுட்டு எரிச்சிடும். எப்படி இந்த விதைய தண்ணிக்குள்ள போட்டு நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது விதைக்காது. இல்லைன்னா வந்து நீங்க நல்லா வறுத்துட்டீங்க, வடை சட்டியில போட்டு அந்த விதைய வறுத்துட்டு அதுக்கடுத்து நிலத்துல வந்து விதைச்சீங்க அப்படின்னு சொன்னா அது வளராது. அதே மாதிரி பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லும் போது பக்தியில ஈடுபடும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே நெருப்புல தீயில வந்து சுட்டு பொசுக்குன மாதிரி எல்லா கர்ம வினைகளுமே சுட்டு பொசுக்கப்பட்டது. அதுதான் ஆண்டாள் நாச்சியாரும் சொல்றாங்க. கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதின் மூலமா நம்மளுடைய கர்ம வினைகள் தீயினால் தூசாகும் செப்பேலோ ரம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது தீயில எப்படி நம்ம இதை போட்ட தூசியா மாறிடுமோ அது மாதிரி நம்ம கர்ம வினைகள் எல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்றதின் மூலமா தூசியா மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏதாவது சந்தேகம் கேள்வி இருக்காங்க மாதாஜி? இருந்தா கேட்கலாங்க மாதாஜி. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லையாங்க மாதாஜி? இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நிமித்திர மாத்திரம் பவ சவ்ய சாட்சி. நம்ம பகவானுடைய கையில இன்ஸ்ட்ருமெண்டா மட்டும் இருக்கணும். நான் பண்றேன், நான் எல்லாத்தையும் நான் பண்றேன், என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலன்கள்ல பற்றுதலோட அந்த பலனை நான் செய்யறேன் அப்படின்ற ஆணவத்தோட நம்ம எந்த செயலையும் செய்யக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய செயல்களை பகவானுக்காக செய்யணும்.
அந்த பலன்கள் மேல பற்றுதல் இல்லாம வரக்கூடிய பலனையும் நம்ம பகவானுக்காக கொடுத்துடணும். அப்படி நம்ம செய்யறதின் மூலமா நம்மளுடைய ஹிருதயம் வந்து தூய்மை அடைஞ்சிடுது. தூய்மை அடைந்த ஹிருதயத்தால பகவான உள்ளன்போட நினைக்க முடியுது. நம்மளால முக்தியையும் இறுதியில வந்து அடைய முடியுது. அதுதான் வந்து முக்தி அடைகிறதுக்கான ஒரு சீக்ரெட் பக்தியில. அதுதான் ஒரு பெரிய சீக்ரெட். நம்ம டிட்டாச்மெண்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம ஆர்டிபிஷியலா துறவு அப்படின்றதுல எந்த ஒரு டிட்டாச்மெண்ட்டும் நமக்கு வரப்போறது கிடையாது. அது உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆசை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஞானிகள் யோகிகள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான பொசிஷன்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா தண்ணியில ஆஹ் ஒரு இத மணலை கலந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கலங்கங்கள் வந்து ஒரு செட்டில் டவுன் ஆகும், கீழே வந்து போய் சேரும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலங்கங்கள் இருக்கும், போய் கீழே செட்டில் டவுன் ஆயிடும். பார்க்கும்போது அதுக்கடுத்து செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் அந்த டம்ளரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பியூரா இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி. அதே சமயம் அந்த டம்ளரை கலக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் இம்பியூர் ஆயிடும். அதே மாதிரிதான் இந்த ஞானிகள் யோகிகள் இவங்க எல்லாமும் ஆர்டிபிஷியலா எல்லாத்தையும் சென்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் டிட்டாச்மெண்டா இருக்கிற மாதிரி அவங்க பண்ணாலும் ஏதாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட், எப்படி விஸ்வாமித்திரருக்கு இந்த மேனகை மூலமா ட்ரிகரிங் பாயிண்ட் வந்ததோ அது மாதிரி திருசங்கு அப்படின்ற அரசரால ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் வந்ததோ அது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் நமக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த களங்கங்கள்லாம் நம்மளை மறுபடியும் அந்த பாவ செயல்களை ஈடுபட வச்சிரும் நம்மளுடைய பக்தி. ஆனா பக்தி பாதையில பாத்தீங்கன்னா வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ற மாதிரி அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து பியூரா தான் இருக்கும். அதே மாதிரி பக்தி பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த களங்கங்கள் எதுவும் இல்லாம பக்தியில எளிமையா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்க மதர். வேற யாருக்காவது சந்தேகம் கேள்வி இருந்தா கேட்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம 3 முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம் மதர்ஜி. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க மதர்ஜி. நீங்க சொன்னீங்கல்ல, பிராமணரா இருந்தாதான் வந்து முக்தி பெற முடியும். மத்த இதுல எல்லாம் பிறந்திருந்தா அது அது என்னதான் புண்ணியம் பண்ணாலும் இப்ப அடுத்த பிறவி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி அர்த்தமா? அப்படி கிடையாதுங்க மதர்ஜி. நம்ம செய்யக்கூடிய கர்ம வினையை பொறுத்து நமக்கு வந்து நம்ம அடுத்த பிறவியை அடையிறோமா இல்லையா அப்படின்றது இருக்கும். பிராமணர்கள் அப்படின்றது வந்து என்னன்னா அந்த வைஷ்ணவர்கள் ஆகுறதுக்கான அந்த தகுதி வந்து ஈஸியா அவங்களுக்கு இருக்குங்க மத்தாச்சி. ஏன்னா 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த 4 ரெகுலேட்டிவ் இங்க கலியுகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே சூத்திரர்கள் தான், எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாருமே வந்து அந்த வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறது இல்ல. இப்போ எல்லாருமே வந்து வைஷ்ணவர்கள் ஆகுறதுக்கான தகுதியை வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்க. பகவானுடைய நாமத்தை சொல்றதின் மூலமா நம்ம பக்தர்கள் ஆகுறதின் மூலமா பக்தி யோகத்தை கடைபிடிக்கிறதன் மூலமா எல்லாருமே வைஷ்ணவர்களா ஆக முடியும். எல்லாருக்கும் வந்து அந்த தன்மையும் இருக்குது, முக்தி அடைகிறதுக்கான தன்மை இருக்குது. நம்ம பிராமணனா பிறந்தா மட்டும்தான் முக்தி அடையணும் அப்படின்ற ஒரு அவசியம் எல்லாம் கிடையாதுங்க மத்தாஜி. பக்தியை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களால முக்தி அடைய முடியும். ஓகே ஓகேங்க, தேங்க்யூ. நம்ம ராமானுஜாச்சாரியாரும் அதுதான் நமக்கு வந்து சொல்லி இது பண்ணாரு. அந்த ஜாதி இதெல்லாம் பேதத்தெல்லாம் ஒழிச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடியவும் ஜாதி பேதத்தெல்லாம் ஒழிச்சு நம்ம பெரியார் தான் வந்து அதை ஒழிச்சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ராமானுஜாச்சாரியார் முன்னாடியே பண்ணாரு அதை. எல்லாருக்குமே சூத்திரரா இருக்கிறவங்க கூடவும் பக்தி பாதையில வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட தீட்சை கொடுத்து முக்தி அடைகிறதுக்கான வழியை இது பண்ணார். ராமானுஜாச்சாரியரோட குரு வந்து அவருக்கு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அவ்வளவு எளிமையா அவருக்கு உபதேசம் பண்ணிடல. 18 நாட்கள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோஷ்டியூருக்கும் வந்து அலன்னு அலைவாரு. 18வது முறைதான் அவருக்கு வந்து ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் உபதேசம் பண்ணுவார். உபதேசம் பண்ணும்போது சொல்லுவார், இதை யாருக்கும் சொல்லிடாத, சொன்ன அப்படின்னா நீ நரகத்துக்கு போயிடுவ. ஆனா இந்த மந்திரம் வந்து உயர்ந்த மந்திரம், யார் இந்த மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்க கண்டிப்பா வைகுண்ட லோகத்தை அடைவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜாச்சாரியார் திருக்கோஷ்டியில இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த கோபுரத்தின் மேல ஏறி நின்னு யாருக்கெல்லாமும் வைகுண்ட லோகத்தை அடையணும்னு ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் முக்தி அடையணும் ஆசை இருக்கோ எல்லாரும் வாருங்க வாருங்க வாருங்கன்னு சொல்லி அழைச்சு எல்லாரும் வந்து கூடி நின்ன உடனேவும் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நீங்க வந்து கண்டிப்பா முக்தி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ ராமானுஜாச்சாரியாருடைய குரு வந்து சொல்றார், நீ வந்து குரு துரோகி ஆயிட்ட, நீ வந்து நரகத்துக்கு போயிடுவ, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராமானுஜாச்சாரியர் சொல்றார்,
நான் ஒருத்தன் நரகத்துக்கு போய் இத்தனை ஜீவாத்மாக்களும் முக்தி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் வந்து சிறந்தது. நான் வந்து ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ பகவானுடைய லோகத்தை அடையிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைங்க மத்தாச்சி. நம்ம பிராமண குலத்துலதான் பிறந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பக்தி யாரு பண்ணாலும் சரி பகவானுடைய லோகத்தை நம்ம அடைய முடியும். அர்ஜுனனை பாருங்க, அர்ஜுனன் வந்து பிராமணன் கிடையாது, அவன் சத்திரியன் தானே. இப்போ பகவான் வந்து அவரை டிவோட்டியா ஏத்துக்கிட்டு அவருக்கு வந்து உபதேசம் பண்ணாரு இல்லையா. பக்தி தான் மத்தாச்சி. இது நம்ம எந்த குலத்துல பிறந்தோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூரா பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஃபேமிலியில பிறந்தவர். ஆனா அவர் நாமாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் ஹரிதாஸ் தாக்கூரா. ஏன்னா அவர் பக்தி பாதையில வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நாம ஜபம் பண்ணி அவர் வந்து நாமாச்சாரியரா மாறினார். அவருக்கு மிக பெரும் தூய பக்தரா மாறினார். எல்லாரோடையும் பெரிய வைஷ்ணவரா அவர் கருதப்பட்டார் சைத்தன்ய மகாபிரபுவால. ஓ நம்ம பிறப்பு அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. வேற யாருக்காவது சந்தேகம் இருக்காங்க மத்தாஜி? ஓகேங்க மத்தாஜி, சந்தேகம் எதுவும் இல்லைன்னா நம்ம 3 முறை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராம ராம ஹரே ராம ஹரே, ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரே, ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. भगवान श्री कृष्ण परमात्मा की जय, ग्रंथराज ஜெய் गीता की जय, गौरव ஜெய். हरि हरि हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. ஒரு குயிக் கொஸ்டினுங்க. சொல்லுங்க மாதாஜி. நீங்க கை இப்படி மேல வச்சுட்டு சொல்றீங்க இல்லையா, வாட் இஸ் த ரீசன்? அது வந்து பகவானுடைய பாதத்தை சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மாதாஜி. குழந்தைங்க வந்து அம்மாவை தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லி அழுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம பகவான் கிட்ட நீ உன்னுடைய பாதமே சரணம், உன் பாதத்தை நான் சரணடைகிறேன் இறைவா, நீ வந்து என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு சிம்பாலிக்கா தான் நான் கை தூக்கி இது பண்றதுங்க. ஓகே, தேங்க்யூ. மாதாஜி வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்காங்க மாதாஜி? ஓகே மாதாஜி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா.